இந்த 2026 எப்படி இருக்க போகுதுங்க? மிதுன ராசிக்காரங்களுக்கும் சரி, மிதுன லக்னக்காரங்களுக்கும் சரி, எப்படி இருக்க போகுதுன்னு நீங்க கேட்டீங்கன்னா, இந்த 2026 இயர் ஆஃப் சன்னா வருது. ஓரளவுக்கு கொஞ்சம் பரவாயில்லையா தான் போகுது. ஒரு சில நல்ல விஷயங்கள் நடந்தது. அப்படி இருந்தாலும் நான் எதிர்பார்க்குற அந்த முன்னேற்றம் எனக்கு இன்னும் கிடைக்கல. ஃபார் சம் பீப்புள் என்னன்னா, உங்களுக்கு ஃபர்ஸ்ட் ஆஸ்ட்ரோ சைக்காலஜி பேட்டர்ன்ல உங்களோட ஒர்க் பிளேஸா இருக்கலாம், இல்லை ஒரு பப்ளிக் பிளேஸா இருக்கலாம், அங்க பீப்புள் உங்களோட பிஹேவியர் பத்தி கமெண்ட் பண்ணுவாங்க. அவங்க பாத்தீங்கன்னா உங்களை பிடிக்காம அப்படி கமெண்ட் பண்றாங்க அப்படின்னு தோணுச்சுன்னா, இப்போ நீங்க நான் கல்யாணத்துக்கு ரொம்ப நாளா பார்த்துட்டு இருக்கேன் அப்படின்னா நீங்க கொஞ்சம் சீரியஸா பார்க்க ஆரம்பிக்கலாம். சம்டைம்ஸ் ராகு 9ஆம் இடத்துல இருக்கும்போது ஃபாதரோட ஹெல்த்ல பாத்தீங்கன்னா இந்த உடம்பு சரியில்லாம அப்பப்போ வந்துட்டு போற விஷயங்கள் பண்ணுவாரு. கேத்து 3ஆம் இடத்துல இருக்கும்போது எவ்ரிவன் எல்லாரும் எப்படி இருக்கீங்க? இந்த 2026 எப்படி இருக்க போகுதுங்க? மிதுன ராசிக்காரங்களுக்கும் சரி, மிதுன லக்னக்காரங்களுக்கும் சரி, எப்படி இருக்க போகுதுன்னு நீங்க கேட்டீங்கன்னா, இந்த 2026 இயர் ஆஃப் சன்னா வருது. ஸோ மிதுனம் பொறுத்த வரைக்கும் உங்க ப்ராக்ரஸ் இவ்வளோ நாள் நான் என்னதான் எனக்கு ஓகே டைம் ஓரளவுக்கு டீசெண்டா போனாலும் எனக்கு முன்னாடி இருந்த பிரச்சனைகள்ல இருந்து ஓரளவுக்கு கொஞ்சம் பரவாயில்லையா தான் போகுது. ஒரு சில நல்ல விஷயங்கள் நடந்தது. அப்படி இருந்தாலும் நான் எதிர்பார்க்கிற அந்த முன்னேற்றம் எனக்கு இன்னும் கிடைக்கல அப்படின்றதான் நிறைய மிதுன ராசி அண்ட் மிதுன லக்னக்காரங்களோட ஒரு கம்ப்ளைண்டாவே இருக்கு. அதாவது நிறைய நல்ல விஷயம் நடந்ததுங்க. ஆக்சுவலா நான் எதிர்பார்க்காமயே இந்த ஒரு சில விஷயங்கள்லாம் நடந்தது. ஃபார் எக்ஸாம்பிள் எனக்கு நல்ல ஆப்பர்ச்சுனிட்டிஸ் வந்தது. ஒரு சில இன்டர்ன்ஷிப் நான் எடுக்கிற மாதிரி இருந்தது சொல்லலாம், இல்ல ஒரு சில வேலை எனக்கு கிடைக்கிற மாதிரி இருந்தது சொல்லலாம். ஆனா எனக்கு இதுல எதுவுமே எனக்கு ஆத்மார்த்தமா ரொம்ப நல்ல பிடிச்சமா இருந்ததான்னு கேட்டீங்கன்னா அது எனக்கு மிஸ் ஆன மாதிரி இருக்கு அப்படின்றதுதான் நிறைய மெஜாரிட்டி மிதுன ராசி மிதுன லக்னம் சொல்றது. அதுலயும் பர்டிகுலரா பாத்தீங்கன்னா நிறைய மிதுன ராசி மிதுன லக்னம்க்கு இந்த டைம்ல வெயிட் போடுற ப்ராப்ளம் ஃபீல் பண்ணிருக்கலாம் நீங்க. ஆமாங்க, எனக்கு கொஞ்சம் பூசின மாதிரி ஆன மாதிரி இருக்கு, கொஞ்சம் வெயிட் போட்ட மாதிரி இருக்கு. முன்னாடி அளவுக்கு நான் பேசுறது இல்லை, இப்ப கொஞ்சம் பேசுறதெல்லாம் கம்மி பண்ணிக்கிட்டேன். அதாவது முன்னாடிலாம் ரொம்ப சான்ஸ் கிடைச்சா போதும்னு சொல்லிட்டு எல்லார்கிட்டயும் நான் நிறைய பேசிக்கிட்டே இருப்பேன். ஆனா இப்ப ஏதோ நான் கான்சியஸாவே நான் கொஞ்சம் கம்மி பண்ணிட்ட மாதிரி தெரியுது அப்படின்றது காமனாவே 2025ல இருந்து வந்த சேஞ்சஸ் 2026லயும் அது கண்டினியூ ஆகுது. ஃபார் சம் பீப்புள் என்னன்னா உங்களுக்கு இன் டேர்ம்ஸ் ஆஃப் ஈவன் ஃபேஸ் அண்ட் அப்பியரன்ஸ் அண்ட் ஈவன் உங்களோட the way you present yourself பாத்தீங்கன்னா கொஞ்சம் பெட்டர் பண்ணிருப்பீங்க. ஆமா, கொஞ்சம் என்ஹான்ஸா கொஞ்சம் க்ரூம் அப் பண்ணி நான் ப்ரெசென்ட் பண்ண மாதிரி இருக்கீங்க அப்படின்றது. அப்புறம் ஃபேஸ்லாம் கொஞ்சம் எனக்கு மைல்டாவே ஒரு தேஜஸ் தெரியுதுங்க. எனக்கு நல்ல ஃபேஸ்ல டிஃபரன்ஸ் தெரியுது. முன்னாடி இருந்ததை விட இப்ப ஃபேஸ்ல அந்த பிளசன்ட்னஸ் கொஞ்சம் இன்க்ரீஸ் ஆன மாதிரி இருக்கு அப்படின்னு சொல்றவங்களும் இருக்காங்க. சரி, குரு லக்னம்ல வரும்போது ஜென்ரலாவே பாத்தீங்கன்னா நிறைய நல்ல விஷயம் செய்வாரு. பட் ஒண்ணு இருக்காது. என்ன இருக்காது அப்படின்னு கேட்டீங்கன்னா சாட்டிஸ்பாக்சன் இருக்காது. என்னதான் நல்ல விஷயம், ஓகே இதெல்லாம் நல்லாதான் இருக்கு, இருந்தாலும் ஏன் எனக்கு சாட்டிஸ்ஃபைடா ஃபீல் பண்ண முடியல அப்படின்ற ஒரு தாட் ப்ராசஸ் மிதுனம்கே இருக்கும். ஏன் அந்த சாட்டிஸ்பாக்சன் கொடுக்க மாட்டார் அப்படின்னா குரு வாண்ட்ஸ் growth, குரு வாண்ட்ஸ் எக்ஸ்பான்ஷன். எப்ப நம்ம சாட்டிஸ்ஃபை ஆகிறோமோ அப்பவே காம்ப்ளேசன்ட் ஆயிடும்னு அர்த்தம். காம்ப்ளேசன்ட்னா என்ன, நமக்கு போதும்னு தோணிடும். எனக்கு இது போதும் அப்படின்னு தோணிடுச்சுனாலே நீங்க அதுக்கு மேல முன்னேற்றத்தை பார்க்க மாட்டீங்க இல்லையா? அதுதான் குரு உங்களை பண்ண வைக்கணும்னு நினைக்கிறாரு. குரு உங்க மிதுனம்லே இருக்காரு இப்போ. ஸோ இட் இஸ் கோயிங் டு பி அ மேஜர் டிஃபரன்ஷியேட்டிங் இயர். 2025 விட 2026 உங்களுக்கு ஒரு டிராஸ்டிக்கான டிஃபரன்ஸ் கொடுக்கும் அப்படின்றது இருக்கு. இன் டர்ம்ஸ் ஆஃப் வாட் எவர் யூ வாண்ட், உங்களோட சீக்கிங்ல டிராஸ்டிக்காவே டிஃபரன்ஸ் கொடுப்பாரு. சரிங்களா? இது எல்லாமே நம்ம பார்க்கலாம். இப்ப நான் சொன்னதை வச்சே உங்களுக்கு புரியுது. நம்ம வெறும் அஸ்ட்ராலஜி மட்டும் பார்க்கல, அதுல சைக்காலஜிக்கல் டெக்னிக்ஸ் அப்ளை பண்ணி உங்க லைஃப் எப்படி இன்னும் இம்ப்ரூவ் பண்ணலாம் அப்படின்றது பாக்குறோம் இல்லையா? அதுதான் ஆஸ்ட்ரோ சைக்காலஜி. உங்களுக்கு அது வேணும்னா கீழே இருக்க லிங்க்ல போய் நீங்க ரெஜிஸ்டர் பண்ணலாம். ஆஸ்ட்ரோ சைக்காலஜி நீங்களும் கத்துக்கலாம். அதை தவிர எப்பவுமே நான் சொல்றது, எங்க சப்ஸ்கிரைபர்ஸ்க்கு நாங்க ராசி கற்கள் ஃப்ரீ கிஃப்டா கொடுக்குறோங்க. எல்லாருக்குமே கொடுக்கணும்ன்றது எங்களுக்கு ஆசையா தான் இருக்கு. ஆனா யாரு எங்க ரிசர்ச்க்கு நீங்க சொன்ன இந்த விஷயத்துல இதெல்லாம் என்னால ரெசனேட் பண்ண முடியுதுன்னு எங்க ரிசர்ச்க்கு கான்ட்ரிபியூட் பண்றாங்களோ அவங்கள சூஸ் பண்ணி நாங்க ராசி கற்கள் ஃப்ரீ கிஃப்டா கொடுக்குறோம். ஆல்ரெடி கொடுத்துருக்கோம். இப்போ அடுத்த மைல்ஸ்டோன் வரும்போது 250K சப்ஸ்கிரைபர்ஸ் வரும்போது கொடுக்க போறோம். உங்களுக்கு வேணும்னா நீங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, ரெஜிஸ்டர் இல்லை. ஓகே, இப்போ வீடியோக்குள்ள போகலாம். அப்ப பாத்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், மிதுனம்க்கு இது ஒரு நாட் பேட் இயருங்க. எனக்கு நிறைய நல்ல விஷயம் நடந்தது, உண்மைதான், நான் ஒத்துக்கிறேன். ஒரு சில விஷயம் நான் நினைச்ச அளவுக்கு போய் முடியல. ஃபார் எக்ஸாம்பிள், நான் ரொம்ப ஆம்பிஷியஸால ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி எனக்கு கிடைக்கும்னு நினைச்சேன், அது கிடைக்கல.
பட் சுமாரா ஓரளவுக்கு நல்லா போச்சு, எதிர்பார்க்கறதெல்லாம் கிடைச்சது. அண்ட் ஓவராலாவே வந்து பாத்தீங்கன்னா என்னால ஒரு நல்ல கனெக்ஷன் பீப்புள் கிட்ட டெவலப் பண்ண முடிஞ்சது. சர்க்கிள் ஆஃப் ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட எல்லாம் எல்லாமே வந்து ஸ்மூத்தா போச்சு. புது சர்க்கிள் ஆஃப் ஃப்ரெண்ட்ஸ்லாம் வந்து பாத்தீங்கன்னா எனக்கு கிடைச்சாங்க. அண்ட் ஈவன் இப்போ கொஞ்சம் பெரியவங்களா இருந்தாங்கன்னா எங்க ஃபேமிலி சுச்சுவேஷன் வந்து கொஞ்சம் ஸ்மூத்தா போச்சு. முன்னாடி வந்து அன்சர்டனிட்டிஸ் அண்ட் கொஞ்சம் அப்பப்போ அந்த சின்ன கான்ஃபிளிக்ஸ் இருந்தா கூட இப்ப எல்லாமே கொஞ்சம் கொஞ்சம் ஸ்மூத்தா போகிற மாதிரி இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு இருந்தாங்க. சம்டைம்ஸ் யூ கேன் சி இந்த டைம்ல வந்து அதுவுமே வந்து பாத்தீங்கன்னா சனி 10ஆம் இடம்ல இருக்காரு இல்லையா? ஸோ யூ கேன் சி அந்த நீங்க எந்த வேலையில வந்து நீங்க வந்து இந்த வேலையில நான் இருக்கேன். ஆனா எனக்கு ஏத்த வேலை இதை விட கொஞ்சம் அதிகமா பெட்டரா இருக்க வேலை ஒரு பொசிஷன் தான் எனக்கு ஏத்ததுன்னு நீங்க நினைக்கிற மாதிரி ஒரு வேலை தான் நீங்க பண்ணிட்டு இருப்பீங்க. மெஜாரிட்டி மிதனம். இப்ப நீங்க ஒர்க் பண்றீங்க, நீங்க மிதனமா இருந்தா யூ டெஃபினெட்லி நோ யூ டிசர்வ் பெட்டர். ஆனா அப்ப ஏங்க நான் இந்த வேலையில இருக்கேன்னு கேட்டீங்கன்னா அதுதான் சனி கொடுக்குற டெஸ்ட். அந்த டெஸ்டிங் எல்லாம் இன்னும் டீடைல்டா நம்ம ஆஸ்ட்ரோ சைக்காலஜி பேட்டர்ன்ல டுவர்ட்ஸ் த எண்ட் ஆஃப் த வீடியோ பார்ப்போம். இப்ப மீதி எல்லாம் கவர் பண்ணலாம். அப்ப வேற என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னு வச்சுக்கோங்களேன். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் குரு வச்சு பார்க்கும்போது குரு உங்களோட 7ஆம் இடத்தையும் பார்க்கறாரு. அண்ட் 7ஆம் இட அதிபதி லக்னம்கே வராரு. ஸோ இந்த டைம்ல நீங்க பொண்ணு பாக்குறீங்க, பையன் பாக்குறீங்க, ஆர் மேட்ரிமோனில கல்யாணத்துக்கு பார்த்துட்டு இருக்கீங்க, ஒரு ரிலேஷன்ஷிப் தேடிட்டு இருக்கீங்க அப்படின்னாலே அவங்களே உங்களை வந்து மீட் பண்றதுக்கான சான்சஸ் கொஞ்சம் அதிகமா இருக்கும். எஸ்பெஷலி வென் இட் கம்ஸ் டு அலையன்ஸ், மெரைட்டல் அலையன்ஸ்னு வரும்போது அவங்களாவே வந்து மீட் பண்ற மாதிரியான சான்ஸ் கொஞ்சம் அதிகமா இருக்கும். ஸோ யூ கேன் திஸ் இஸ் அ வெரி குட் டைம். இப்போ நீங்க வந்து நான் கல்யாணத்துக்கு ரொம்ப நாளா பார்த்துட்டு இருக்கேன் அப்படின்னா நீங்க கொஞ்சம் சீரியஸா பார்க்க ஆரம்பிக்கலாம். அண்ட் அவங்களா தேடி வர அந்த அலையன்சஸ் இருக்கு இல்லையா, அவங்க கிட்ட இன்னும் நீங்க கன்சிடரேஷன் கொடுத்து நல்லா பேசி பார்க்கறது பண்ணலாம். டு கெட் டு நோ ஈச் அதர் பண்ணலாம். இதெல்லாம் நீங்க பண்ணிட்டு நீங்க இன்கேஸ் உங்களுக்கு கல்யாணம் ப்ரொசீட் பண்ணலாம், 2026 இஸ் த பெஸ்ட் இயர் ஃபார் யோர் மேரேஜ் மிதுனம். தாராளமா நீங்க ஃபிக்ஸ் பண்ணலாம். 2025லே நிறைய பேர் பார்க்க ஆரம்பிச்சிருப்பாங்க. ஆமா கல்யாணத்துக்கு பார்க்கறோம் அப்படின்னு பார்க்க ஆரம்பிச்சிருப்பாங்க. தாராளமா பண்ணலாம். ஸோ இதை தாண்டி வந்து நான் அப்ராட்ல பார்க்கலாமா அப்படின்லாம் கேட்டீங்கன்னா எஸ், வெரி குட். அதுவுமே நீங்க பண்ணலாம். ஏன்னா உங்களுக்கு அதுவுமே வந்து பாசிட்டிவா தான் இருக்கு. சம்டைம் மிதுனம் வந்து பாத்தீங்கன்னா நான் அப்ராட் சேஞ்சுக்கு ட்ரை பண்ணிட்டு இருக்கேன் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ அட் த சேம் டைம் உங்களுக்கு அங்க கல்யாணமும் ஆகி நீங்க அப்ராட் போறீங்கன்னா இதுவுமே ஒரு நல்ல விஷயம் தான். நீங்க அதுவுமே வந்து ட்ரை பண்ணலாம். பிகாஸ் சனியோட 3ஆம் பார்வை வந்து உங்களோட அப்ராட்கான பிளேஸ்ல தான் விழுது. ஓகே, சரி. இப்போ இந்த கல்யாணம்னு வரும்போது செகண்ட் ஹாஃப் ஆஃப் த இயரை விட ஃபர்ஸ்ட் ஹாஃப் ஆஃப் த இயர் நீங்க ஓரளவுக்கு வந்து நீங்க அனலைஸ் பண்றது, தேடி பிடிக்கிறது பண்றது பெட்டர். பிகாஸ் செகண்ட் ஹாஃப் ஆஃப் த இயர்ல கொஞ்சம் கொஞ்சமா குரு மூவ் ஆயிடுறாரு அண்ட் அவர் கடகம் போயிடுறாரு, ஃபேமிலிக்கான இடத்துக்கு போயிடுறாரு. ஸ்டில் ஹி கேன் டூ குட் திங்ஸ். பட் இப்போ அளவுக்கு வந்து கல்யாண விஷயத்துல அவரு டிராஸ்டிக்கா ஹெல்ப் பண்ணுவாரு, ரிலேஷன்ஷிப் விஷயத்துல ஹெல்ப் பண்ணுவாருன்னு இல்லை. இப்பதான் வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு 5ஆம் இடமான ரிலேஷன்ஷிப்பையும் பாக்குறாரு அண்ட் ஹீஸ் ஆல்சோ லுக்கிங் அட் த மேரேஜ் ஹவுஸ். ஸோ உங்களுக்கு ரொமான்டிக் ரிலேஷன்ஷிப் செட் ஆகுது, மேரேஜ் செட் ஆகுது. இது ரெண்டுத்துக்குமே இது ஒரு ஐகானிக் பீரியட். பட் அகெயின் உங்க ஜாதகத்துல அதுக்கான பீரியடும் இப்ப நடக்குது அப்படின்னா தென் யூ கேன் பி வெரி ஷுர் இந்த டைம்ல வந்து மேரேஜ் ஆகிறதுக்கு. சரி, அடுத்தது வந்து பாத்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், குரு வந்து 9ஆம் இடம் பாக்குறாரு. நீங்க ஆல்ரெடி நான் ஹையர் ஸ்டடீஸ் போகணும்னு ட்ரை பண்ணிட்டு இருக்கீங்க, அப்ராட் போகணும்னு ட்ரை பண்ணிட்டு இருக்கேன், இல்ல நான் வேற ஏதாவது என்னையே டெவலப் பண்ணிக்கிறதுக்கு, அதாவது இந்த எக்ஸாம் எழுதுனா எனக்கு ப்ரொமோஷன் கிடைக்கும், இல்ல இந்த கோர்ஸ் பண்ணா எனக்கு வந்து அடுத்த ஸ்விட்ச் பண்ற ஜாபுக்கு போகலாம், ஸ்விட்ச் பண்ணி நல்ல ஜாபுக்கு போகலாம் அப்படின்னு எது இருந்தாலுமே இந்த டைம்ல நீங்க ட்ரை பண்றது நல்லது. ஏன்னா அங்க ராகு இருக்கு. சம்டைம்ஸ் ராகு 9ஆம் இடத்துல இருக்கும்போது ஃபாதரோட ஹெல்த்ல வந்து பாத்தீங்கன்னா இந்த உடம்பு சரியில்லாம அப்பப்போ வந்துட்டு போற விஷயங்கள் பண்ணுவாரு. சம்டைம்ஸ் வந்து ஃபாதர் மூலமா டிசப்பாயின்மெண்ட்ஸும் கொண்டு வருவாரு. ஏன்னா 9ஆம் இடம் இஸ் ஃபார் ஃபாதர். ஸோ ஆமா அப்பா இதை பண்ணுவார்னு நினைச்சாருன்னா அது பண்ணலையே அப்படின்ற மாதிரி டிசப்பாயின்மெண்ட்ஸ். நான் ஏதாவது சொன்னா அவர் அக்செப்ட் பண்ணிப்பார்னு நினைச்சா அவர் இதை அக்செப்ட் பண்ண மாட்டாரு அப்படின்ற டிசப்பாயின்மெண்ட்ஸ் கொண்டு வருவாரு. பட் இட் வுட் கெட் பெட்டர். இட் வுட் கெட் பெட்டர். அதாவது யூ வுட் அண்டர்ஸ்டாண்ட் தென் ஓகே அவர் நல்லதுக்காக தான் பண்றாருன்றதை அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிப்பீங்க. ஆர் அவரோட சிச்சுவேஷன்ஸ்ல வந்து பாத்தீங்கன்னா ஹி ஷுட் பி அவரோட ஒர்க்ல ரொம்ப ஸ்ட்ரெஸ் எடுத்துக்காம இந்த டிரைவிங்லாம் கொஞ்சம் கேர்ஃபுல்லா பண்றது, ஆர் இந்த வண்டியில போகும்போது கொஞ்சம் கேர்ஃபுல்லா இருக்கிறது, இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் கொஞ்சம் பாத்துக்கிறது நல்லது. இட் இஸ் ஸ்டில் குரு பார்வை அங்க இருக்கு. தாராளமா அப்பாவோட லைஃப்க்குமே இது நல்லதுதான். பட் ஓரளவுக்கு வந்து பாத்தீங்கன்னா நீங்க எந்தெல்லாம் வந்து அவங்கள இந்த ஹெல்த் செக்அப் கூட்டிட்டு போறது, அப்பாவையும் சரி அம்மாவையும் சரி அந்த மாதிரி நீங்க பண்றது பண்ணலாம். அண்ட் 9ஆம் இடம்னு வரும்போது நாட் ஜஸ்ட் ஃபாதர் பட் ஆல்சோ யுவர் பாஸ் ஆர் ஃபாதர் லைக் ஃபிகர்ஸ் எல்லாமே. ஸோ அவங்க மூலமா டிசப்பாயின்மெண்ட்ஸ் உங்க பாஸ் மூலமாவோ இல்ல சம்மன் ஹூஸ் லைக் அ ஃபாதர் ஓ யுவர் ஃபாதர் இன் லா அவங்க மூலமாவோ ஏதாவது நல்ல விஷயம் நடக்கிறது நடக்கலாம். பட் நீங்க ரொம்ப எக்ஸ்பெக்ட் பண்ணீங்கன்னா இட் கேன் எண்ட் இன் டிசப்பாயின்மெண்ட். ஓகே, ஸோ ஜஸ்ட் பி கேர்ஃபுல்.
ஓகே. ஸோ அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், கேத்து 3ஆம் இடம்ல. ஸோ கேத்து 3ஆம் இடத்துல இருக்கும்போது, இந்த நான் சொன்னேன் உங்களுக்கே ஆட்டோமேட்டிக்கா கொஞ்சம் நான் இப்பலாம் கம்மியா தான் பேசுறேன் அப்படின்ற அந்த ஒரு மைண்ட் செட் வந்து உங்களுக்கு வர ஆரம்பிச்சுடும். ஸோ ஏற்கனவே சில பேருக்கு 2025லயே வந்துருக்கலாம். இல்ல 2026ல உங்களுக்கு கண்டிப்பா வரும். சம்டைம்ஸ் யூ ஆல்சோ ஃபீல் வந்து தெரியல எனக்கு பெருசா வந்து முன்னாடிலாம் நான் ரொம்ப ஃப்ரெண்ட்ஸ்ன்னு எல்லாரையும் போய் மீட் பண்ணிட்டு இருப்பேன். இப்போ கொஞ்சம் ரிசர்வ்ட் ஆயிட்டேன் அப்படின்ற அந்த மைண்ட் செட் வந்திருக்கும். கொஞ்சம் நான் ரிசர்வ் ஆயிட்டு, கொஞ்சம் வந்து நான் எனக்குன்னு டைம் ஸ்பெண்ட் பண்ணிட்டு இருக்கேன். இல்ல என்னோட செல்ஃப் எஃபோர்ட் போட்டுட்டு இருக்கேன் அப்படின்றதும் இருக்கும். ஸோ இது எல்லாமே கேத்து 3ஆம் இடம்ல வரும்போது இருக்கு. சம்டைம்ஸ் இந்த கேத்து 3ஆம் இடம்ல இருக்கிறது இட் கேன் பிரிங் கம்யூனிகேஷன் கேப் எஸ்பெஷலி பிட்வீன் சிப்லிங்ஸ். அதாவது நாங்க 2 பேரும் வேற வேற இடத்துல இருக்கோம். என்னோட 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 தம்பி, தங்கச்சி அந்த மாதிரி இருக்கும்போது, ஒரு பிரதர், சிஸ்டர்ஸ் இருக்கும்போது, அவங்களோட பேசி ரொம்ப நாளான மாரி இருக்கு. லைக் திரும்ப கேட்சப் பண்ண மாட்டோம். திரும்ப கேட்சப் பண்ணணும் அப்படின்னு சொல்றது இருக்கலாம். அட்லீஸ்ட் ஃபார் ஃபியூ டேஸ் ஒரு வீக்ஸ் அந்த மாரி இருக்கலாம். ஆர் அவங்க வந்து பாத்தீங்கன்னா, தே ஆர் வெரி சீரியஸ் வித் தேர் ஒர்க். அவங்க லைஃப்ல ஏதாவது ஒண்ணு ஐகானிக்கா அவங்க பண்ணிட்டு இருக்காங்க. அவங்க ரொம்ப சீரியஸா ஏதோ ஒரு விஷயத்துல இன்வால்வ் ஆயிருக்காங்க. இல்ல ஒரு புது ஆப்பர்ச்சுனிட்டி எடுத்து பண்றாங்க. தே ஆர் பிஸி அப்படின்றதும் இருக்கலாம். சரி, இதெல்லாமே இருக்கு. வேற என்னன்னா, சம்டைம்ஸ் யூ கேன் சி இந்த டைம்ல வந்து உங்க நெய்பர்ஸ் மேல நீங்க உங்களோட பக்கத்து வீட்டுக்காரங்க, இல்ல மேல் வீட்டுக்காரங்க, கீழ் வீட்டுக்காரங்க, பக்கத்துல இருக்கிறவங்க, இல்ல ஈவன் வந்து பாத்தீங்கன்னா ஃப்ரெண்ட் சர்க்கிள்ல அவங்க மேலலாம் நீங்க குறை கண்டுபிடிக்கிறத வந்து சம்டைம்ஸ் பண்ண ஆரம்பிப்பீங்க. பை நோயிங்லி ஆர் அன்னோயிங்லி, ஏன் அவன் இப்படி பண்றான், ஏன் அவன் இப்படி பண்றான் அப்படின்றது பண்ண ஆரம்பிப்பீங்க. ஸோ அதை நீங்க உங்களுக்குள்ளே வச்சுக்கோங்க. நீங்க அவங்கள போய் பார்த்து பேசுறீங்க அப்படின்னா அதெல்லாம் வெளியில பிளர்ட் அவுட் பண்ணிடாம இருக்கிற பாருங்க. பிகாஸ் அது எல்லாமே கொஞ்சம் ஓவர் ஜென்ரேட்டட் குறை சொல்றதா கிரிட்டிக்கலா திங்க் பண்றதுன்னு இருக்கும். தட் இஸ் ஒன் திங். அண்ட் ஈவன் பாத்தீங்கன்னா இந்த டைம் உங்க குழந்தைங்களுக்கு ரொம்ப நல்ல டைம். நீங்க வந்து குழந்தைக்கு ட்ரை பண்றீங்கனாலும் இது ஒரு நல்ல டைம் தான். ப்ரொவைடட் யுவர் ஹாரோஸ்கோப் ஷுட் ப்ராமிஸ் அ சைல்ட் இன் திஸ் டைம். பட் ஜென்ரலாவே இது ஒரு நல்ல டைம். உங்க குழந்தைங்க லைஃப்ல ஒரு ப்ராக்ரஸ் பார்க்கறதுக்கு, நீங்க அவங்க கூட டைம் ஸ்பெண்ட் பண்ணி அவங்களுக்கு ஏதாவது பண்ணணும்னு நினைக்கிறதுக்கு எல்லாத்துக்குமே இது ஒரு நல்ல டைம். அண்ட் உங்க கிட்ஸ் வந்து வளர்ந்துட்டாங்க. அவங்க வந்து பாத்தீங்கன்னா காலேஜ் ஜாயின் பண்ணணும்னு இருக்காங்க. இல்ல அவங்க இதுல ஏதாவது வந்து பண்ணணும்னு நினைக்காங்கன்னா அதுக்குமே இது ஒரு நல்ல டைம். தே கேன் கெட் ப்ராக்ரஸ் இன் தட். நீங்க ஷேர் மார்க்கெட் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணணும்னு நினைக்கிறீங்கன்னா இந்த டைம்ல நீங்க ஆரம்பிக்கலாம், ட்ரை பண்ண ஆரம்பிக்கலாம். ஏன்னா இந்த டைம் ஜென்ரலாவே வந்து பாத்தீங்கன்னா ஏதோ ஒரு விதத்துல உங்களுக்கு வந்து லக் கொடுத்துட்டே இருக்கும். ஸோ இந்த டைம்ல யூ கேன் ஈவன் ட்ரை தட். ஓகே. பட் ரிஸ்கி இன்வெஸ்ட்மெண்ட்ஸ் பண்றது கொஞ்சம் அவாய்ட் பண்ணிக்கோங்க. ரொம்ப கான்ஃபிடென்ட்டா இருக்கிற இன்வெஸ்ட்மெண்ட்ஸ் நீங்க பண்ணலாம். வேற என்ன இருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், சனியோட 10ஆம் பார்வை உங்களோட 7th ஹவுஸ்ல படுது. ஸோ திஸ் இஸ் அ வெரி குட் காம்பினேஷன். அண்ட் மோஸ்ட் ஆஃப் த பீப்புளுக்கு சனியோட பார்வை, குருவோட பார்வை ரெண்டும் கம்பைண்டா அந்த ரிலேஷன்ஷிப் பிளேஸ்ல படும்போது, அதாவது மேரேஜுக்கான பிளேஸ்ல படும்போது, அது மேரேஜா கன்வெர்ட் ஆகிறதுக்கான சான்சஸ் வெரி ஹை. ஸோ why are you waiting? அதனால நீங்க என்ன பண்ணுங்க, போய் மேரேஜுக்கான விஷயங்கள் வந்து பார்க்க ஆரம்பிங்க. கொஞ்சம் சீரியஸாவே பார்க்க ஆரம்பிக்கிறது நீங்க பண்ணலாம். ஏன்னா இந்த மாதிரி டைம் திரும்ப வந்து அவ்வளவு சீக்கிரம் வராது இல்லையா? ஸோ கொஞ்சம் சீரியஸா பார்க்க ஆரம்பிக்கலாம். ஓகே. ஸோ வேற என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, ஆஸ்ட்ரோசைக்காலஜி பேட்டர்ன் ஒரு ரெமெடி என்ன அப்படின்னா, ஃபர்ஸ்ட் வந்து ஆஸ்ட்ரோசைக்காலஜி பேட்டர்ன்ல ஃபர்ஸ்ட் வந்து என்னன்னா, இந்த மாதிரி இந்த ஒரு சிச்சுவேஷன் நடக்கலாம். என்னன்னா, உங்களோட ஒர்க் பிளேஸா இருக்கலாம், இல்ல ஒரு பப்ளிக் பிளேஸா இருக்கலாம். அங்க வந்து பீப்புள் உங்களோட பிஹேவியர் பத்தி கமெண்ட் பண்ணுவாங்க. இவன் இப்படி பிஹேவ் பண்றான், அவன் அப்படி பிஹேவ் பண்றான் அப்படின்னு. இது ஒரு சர்க்கிள், அது உங்க ஒர்க் சர்க்கிளா இருக்கலாம், இல்ல உங்க ஃபேமிலி சர்க்கிளா இருக்கலாம், இல்ல சோஷியல் சர்க்கிளா இருக்கலாம். அங்க வந்து ரொம்ப ஓப்பனாவே வந்து அதை வந்து கமெண்ட் பண்ணுவாங்க. அது நிஜமாவே அவங்க கமெண்ட் பண்றது கரெக்டான விஷயமா இருந்ததுன்னா நீங்க அதை மாத்திக்கிறது நல்லது. பிகாஸ் இப்ப அவங்க சொல்றாங்க, நாளைக்கு வேற யாராவது சொல்லலாம். அப்படி இல்ல, அவங்க வந்து பாத்தீங்கன்னா உங்களை பிடிக்காம அப்படி கமெண்ட் பண்றாங்க அப்படின்னு தோணுச்சுன்னா, ஜஸ்ட் லீவ் அ பிரேக். இல்ல ஒரு கொஞ்சம் வந்து நீங்க உங்களோட பவுண்டரி ஃபிக்ஸ் பண்ணிக்கோங்க. இந்த ரெண்டுமே நீங்க உங்களோட டிஸ்கிரிப்ஷன்ல யூ ஹேவ் டு டிசைட். செகண்ட் ஒன் என்னன்னா, இது வந்து கேத்து வச்சு வர ஒரு பேட்டர்ன். என்னன்னா, இந்த ஒரு சிச்சுவேஷன்ல வந்து ஏதாவது வந்து பாத்தீங்கன்னா ஒரு ஸ்மால் ஃபைட் ஆர் கான்ஃபிளிக்டிங் சிச்சுவேஷன் வித் நெய்பர்ஸ் வரலாம். இட் கேன் பி அ நெய்பர், இட் கேன் பி அ ஃப்ரெண்ட், ஆர் இட் கேன் பி வந்து அண்ணா மாதிரி, தம்பி மாதிரி, இல்ல அக்கா மாதிரி, அந்த மாதிரி. இட் கேன் பி அ சிப்ளிங். ஸோ இந்த ஃபைட் சிச்சுவேஷன் வந்து பாத்தீங்கன்னா மெஜாரிட்டி யூ கேன் சி தட் இது வந்து ஒரு சண்டேயா இருக்கிறதுக்கான சான்ஸ். அதாவது டே வந்து ஞாயிற்றுக்கிழமை நடக்குது, இந்த மாதிரி ஒரு சுச்சுவேஷன் நடந்தது அப்படின்ற மாதிரியான சான்ஸ் ரொம்ப அதிகமா இருக்கும். ஸோ இவென்ச்சுவலி அது எப்படின்னா ஒரு ஒரு டிஸ்கனெக்ட், ஒரு நாட் டாக்கிங் இன் டேர்ம்ஸ் நடக்கிறது
உங்களுக்கு ஃபீல் ஆகும். அதாவது இந்த சிச்சுவேஷன் நடந்தது, ஆமா எங்களுக்குள்ள ஒரு மைல்டா ஒரு கான்ஃப்ளிக்ட் இல்ல ஒரு டிசப்பாயின்மெண்ட், ஒரு சண்டையோ நடந்தது, அதனால கொஞ்ச நாள் பேசல அப்படின்றதும் நடக்க வாய்ப்பு இருக்கு. இல்ல அட்லீஸ்ட் வந்து கொஞ்சம் கோவமா இருந்தாங்க, அதுக்கப்புறம் பேசினாங்க அப்படின்றது வரலாம். ஸோ இது வந்து எப்படி நீங்க கேத்துனாலன்னு கண்டுபிடிக்கலாம் அப்படின்னா, டக்குன்னு அது வந்து இவென்ச்சுவலாலாம் நடக்காது. ஓகே, முன்னாடில இருந்து அவங்க கொஞ்சம் கோவமா இருந்தாங்க, டக்குன்னு இது 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 சொன்னாங்க. இது சொன்னதுக்கு அப்புறம் கொஞ்ச நாள் பேசாம இருந்தாங்க. அப்படி இருக்காது. நல்லா எல்லாம் நல்லா போயிட்டு இருக்கும். திடீர்னு இந்த விஷயம் வந்து நடக்கும். டக்குன்னு அந்த டக்குன்னு நடக்கிறது தான் கேத்துனால நடக்கிறதுன்னு அர்த்தம். டக்குன்னு நடக்கும். அப்புறம் அந்த கேப் வந்துடும். நீங்க என்னடா இது நான் எதுவுமே பண்ணலையே அப்படின்ற மாதிரி யோசிச்சுட்டு இருப்பீங்க. பட் சம்டைம்ஸ் யூ ஷுட் ஆல்சோ அண்டர்ஸ்டாண்ட் தட் இஸ் ஆல்சோ அந்த கம்யூனிகேஷன் பேஸ்டான ப்ராப்ளம்ல இன்க்ளூசிவா இருக்கும். அதனால தான் இந்த டைம்ல வந்து கேத்துவே உங்களை ஒரு கம்யூனிகேஷன் ரெடியூஸ் பண்ண பார்க்கும். ரொம்ப எல்லார்ட்டும் பேச வேணாம்னு ரெடியூஸ் பண்ண பார்க்கும். ஏன்னா உங்களை சேவ் பண்றதுக்கு தான் இந்த மாதிரியான சுச்சுவேஷன்ல. அண்ட் தென் இட் வுட் கெட் ரிசால்வ். அது ரிசால்வ் ஆகாதுன்னு இல்லை. பட் இந்த பேட்டர்ன் வந்து கொஞ்சம் மெஜாரிட்டியா இருக்கு. 2025லேயே நிறைய பேர் பார்த்திருப்பாங்க. 2026ல அப்படி நடக்கலன்னா 2026ல கண்டிப்பா நடக்கும். ஓகே, தேர்ட் ஒன் என்னன்னா, ஸோ நீங்க when you personally start ஒரு சாதனா, ஒரு சாதனான்னு வரும்போது நான் 48 நாள் ஒரு மண்டலம் வந்து வேண்டிட்டு ஒரு கடவுளுக்கு வந்து நான் டெய்லி இந்த டைம்ல மெடிடேட் பண்றேன்னு வேண்டியிருக்கேன். இல்ல டெய்லி 108 டைம்ஸ் அவங்க மந்திரம் சொல்றேன்னு வேண்டியிருக்கேன். அந்த மாதிரி நீங்க வேண்டிட்டு நான் பண்றேன்னு ஒரு ப்ராமிஸ் எடுத்து பண்றீங்க இல்லையா, சங்கல்பம் சொல்லுவாங்க, அதை எடுத்து நீங்க பண்றீங்க இல்லையா, அந்த ப்ராமிஸ் எடுத்து நீங்க பண்ணும்போது உங்களுக்கு ஆட்டோமேட்டிக்கா உங்க லக்னம்ல இருக்க குரு ஆக்டிவேட் ஆறாரு. சோ அந்த லக்னம்ல இருக்க குரு நீங்க ஆக்டிவேட் பண்ணீங்கன்னா உங்க லக் ஃபேக்டருக்கு நல்லது, உங்க உங்க மேரிட் லைஃப்க்கு நல்லது, உங்க குழந்தைங்களுக்கு, உங்களை சுத்தி இருக்கிற விஷயத்துக்கு, உங்க ஸ்டாக் மார்க்கெட் இன்வெஸ்ட்மெண்ட் முதற்கொண்டு எல்லாத்துக்குமே நல்லது பண்ணக்கூடிய ஒரே கிரகம் இப்போ குரு தான். அப்போ நீங்க 48 டேஸ் நான் இந்த கடவுளுக்கு பண்றேன் அப்படின்றத டிசைட் பண்ணலாம். ஃபார் எக்ஸாம்பிள், நான் எந்த கடவுளுக்கு பண்றதுன்னு யோசிச்சீங்கன்னா, எங்க பக்தி மெடிடேஷன் எடுத்து பண்ணிருந்தீங்கன்னா உங்களோட ஆன்மாவோட இஷ்ட தெய்வம் யாருன்னு தெரிஞ்சிருக்கும். நீங்களே உங்க டீப் ஸ்டேட்ல போய் நீங்களே அந்த கடவுள் யாரு, எந்த கடவுள்ல இருந்து என்னோட ஆன்மா வந்திருக்குன்னு நீங்க பாப்பீங்க. இஃப் யூ வாண்ட் அதை பண்ணி கூட நீங்க அந்த கடவுளுக்கு 48 நாள் பண்ண ஆரம்பிக்கலாம். இல்ல எனக்கு ஜென்ரலா இந்த கடவுள் பிடிக்குங்க, நான் அவங்களுக்கே பண்றேன் அப்படின்னு நீங்க பண்ண ஆரம்பிச்சீங்கன்னா திஸ் இஸ் வெரி குட் ஃபார் யூ. ஸோ அப்ப இதுல இருக்க பேட்டர்ன் என்னன்னா, கரெக்டா வந்து பாத்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், நீங்க மனசுல ஒரு கடவுள் நினைச்சுக்கோங்க, நீங்க பண்ண போறதையும் நினைச்சுக்கோங்க, யாருக்கிட்டையும் சொல்ல வேண்டாம். மனசுலயே வந்து நான் இந்த கடவுளுக்கு 48 நாள் பூஜை பண்ண போறேன்றத நினைச்சுக்கோங்க. நீங்க அப்படி நினைக்கிற டைம்ல, இல்ல நீங்க அதை டிசைட் பண்ணிருக்கீங்க இல்லையா, அந்த செட் ஆஃப் டேஸ்ல வந்து உங்களை யாராவது மீட் பண்ணுவாங்க. ஒண்ணு அவங்க வந்து உங்களை பாக்குறதா இருக்கலாம், நீங்க வேற எங்கேயாவது ஒரு கெட் டுகெதர் போறீங்க, ஒரு மீட்டப் போறீங்க, அங்க பாக்குறீங்கன்னு இருக்கலாம். அங்க வந்து பாத்தீங்கன்னா ரேண்டமா அவங்க அதே கடவுள் பத்தி, இல்ல நீங்க மெடிடேட் பண்றீங்கன்னா அதே மெடிடேஷன் ப்ராக்ரஸ் பத்தி, இல்ல ஏதாவது ஒரு ரிலேட்டிவிட்டியில அவங்கள பத்தி பேசுவாங்க. சோ இந்த மாதிரி ஒரு சிச்சுவேஷன் நடந்ததுனாலே குரு உங்களுக்கு சிம்பாலிக்கா ஆமா நீ அதைதான் பண்ணணும்னு உங்களுக்கு காட்டுறாருன்றது அர்த்தம். அப்ப அந்த மாதிரி அவங்க அதே மாதிரி பேசினாங்கனாலே நீங்க உடனே இதை பண்ண ஆரம்பிச்சிடுங்க. அப்படி இல்லைனாலும் நீங்க ஆரம்பிக்கலாம். பட் இந்த மாதிரி அவங்க பேசும்போது உங்க குரு ஆக்டிவேட் ஆயிட்டாரு அப்படின்றது அர்த்தம். அண்ட் குரு ஆக்டிவேட் ஆகிறது இஸ் வெரி இம்பார்ட்டன்ட் ஃபார் லக் அண்ட் பர்சனல் லைஃப். நான் சொன்னேன் இல்லையா. சரி, ரெமெடின்னு வரும்போது, ஸோ அந்த ஃபர்ஸ்ட் விஷயம் தான் ரெமெடியே. 48 டேஸ் உங்க இஷ்ட தெய்வம் யாருன்னு நீங்க கண்டுபிடிக்க முடிஞ்சா பக்தி மெடிடேஷன் எடுத்து இஷ்ட தெய்வம் கண்டுபிடிங்க. எங்க வெப்சைட்ல இருக்கு மெடிடேஷனுக்கான லிங்க். கண்டுபிடிச்சு 48 டேஸ் அவங்களுக்கான சாதனா பண்ணுங்க. வித் மெடிடேஷன் பண்ணீங்கன்னா தான் ரொம்ப ஐடியலான எஃபெக்ட் அண்ட் பவர்ஃபுல்லான அந்த சேஞ்ச் தெரியுறது வித் மெடிடேஷன் தான் உங்களுக்கு தெரியும். இதை தவிர வந்து இன்னொரு முக்கியமான வாஸ்து ரெமெடி என்னன்னா, நீங்க வந்து உங்க ஒர்க் பிளேஸ்ல தான் சனி இருக்காரு. அதாவது நீங்க வீட்டுல இருந்து ஒர்க் பண்றீங்கனாலும் சரி, இல்ல நீங்க ஆபீஸ் போய் ஒர்க் பண்றீங்கனாலும் சரி, உங்க ஜாதகத்துல இப்ப கரண்டா மிதுனம்க்கு ஒர்க்குக்கான இடத்துலதான் சனி வந்து உட்காந்துருக்காரு இல்லையா. அப்ப சனியோட எஃபெக்ட் அங்க கம்மி பண்ணணும்னா நீங்க என்ன பண்ணணும், குருவை அங்க கொண்டு போய் வைக்கணும். ஆட்டோமேட்டிக்கா சனியோட எஃபெக்ட் கம்மியாயிடும். அப்ப குருவை நீங்க கொண்டு போய் வைக்கணும்னா உங்களோட ஒர்க் பிளேஸ்ல நீங்க என்ன பண்ணுங்க, கோல்டு கலர்ல ஏதாவது திங்ஸ் வச்சுக்கலாம். ஃபார் எக்ஸாம்பிள், நீங்க வந்து பாத்தீங்கன்னா நான் இந்த பீட்ஸ் வந்து இது வந்து எஸ்பெஷலி பாசிட்டிவிட்டி அண்ட் பாசிட்டிவ் மணி ஃப்ளோக்கான ஒரு பீட்ஸ் தான். இந்த பீட்ஸ் நான் வச்சிருக்கேன். ஒன்னு நீங்க இந்த மாதிரி ஆர்டிகல்ஸ் வாங்கி வைக்கலாம். சம்டைம்ஸ் யூ கேன் ஆல்சோ சி, நான் இந்த மாதிரி பாத்தீங்கன்னா கோல்டு கலர் இந்த புல்
அந்த புல் ஸ்டாச்சு வச்சிருக்கேன். அண்ட் பர்டிகுலர் சிம்பிள்ஸ் நீங்க வந்து உங்க ஜாதகத்தை பார்த்து வைக்கிறது நல்லது. பட் இந்த மாதிரி நான் வச்சிருக்கேன். உங்களுக்கு வந்து ஓகேங்க, எனக்கு இந்த மாதிரி எது தனியா வைக்கிறது தெரியலன்னு ஒரு டவுட் வந்ததுன்னா கோல்டு கலர்ல குட்டியா ஒரு சாமி சிலையோ ஒரு சாமி ஃப்ரேமோ நீங்க வாங்கி வச்சுக்கலாம். ஸோ இந்த மாதிரி நீங்க வாங்கி வைக்கும்போது இட் இஸ் அகெயின் குட். ஜென்ரலா நீங்க மிதுனமே இல்லை அப்படின்னா கூட நீங்க வாங்கி வைக்கலாம் என்ன மாதிரி. பிகாஸ் இது வந்து எப்பவுமே உங்க கெரியருக்கான பிளேஸ்ன்னு வரும்போது அது சனி தான். ஓகேங்களா? அந்த சனிக்கான இடத்துல நீங்க எந்த அளவுக்கு சுக்கிரன் and குரு கொண்டு வரீங்களோ அந்த அளவுக்கு நல்லது. ஸோ உங்க குருன்னு வரும்போது நீங்க குருவா நினைக்கிற கடவுளோட பிக்சர்ஸ் கூட வச்சுக்கலாம். ஃபார் எக்ஸாம்பிள் பாத்தீங்கன்னா, நான் என்னோட ஆஃபீஸ் ரூம்ல இந்த பக்கம் வந்து நான் பூஜா செட்டப் வச்சிருக்கேன். ஸோ ஐ ஸ்டில் ஹேவ் குரு இயர். ஏன்னா கடவுள் படங்கள் எல்லாம் வச்சிருக்கேன். ஸோ அதே மாதிரி தான். ஸோ அந்த மாதிரி நீங்க பண்ணீங்கனாலும் ரொம்ப நல்லது. அண்ட் ஜென்ரலி வந்து பாத்தீங்கன்னா இது ரெண்டும் பண்ணுங்க. இது பண்ணிட்டு சனி மந்திரங்கள் என்னோட சாட்டன் வீடியோ 2023 சாட்டன் வீடியோல நான் போட்டிருக்கேன். அந்த சனி மந்திரங்கள் நீங்க டெய்லி சான் பண்ணீங்கன்னா கெரியர் ரிலேட்டடா எனக்கு பிரச்சனை இருக்கு, இல்ல ப்ராக்ரஸ் ரிலேட்டடா பிரச்சனை இருக்கு, ஏர்னிங் ரிலேட்டடா ரொம்ப நார்மலா போயிட்டு இருக்கு அப்படின்னு அதுல எது வந்தாலுமே நீங்க அதை சார்ட் அவுட் பண்ணலாம். இனிஷியலா உங்களுக்கு நான் இப்போ கெரியர் மாத்தினேன், வேலை மாத்தினேன், ஆனா இனிஷியலா எனக்கு கொஞ்சம் பிரச்சனை போயிட்டு இருக்குன்னு சொல்றவங்களும் இருக்காங்க. ஏன்னா மிதுனம்க்கு அதுவும் இருக்கு. ஏன்னா சனி இருக்கும்போது ஒன்றும் கிடைக்க விடாது, இல்ல கிடைச்சா இனிஷியலா உங்களுக்கு அந்த மாதிரி ஏதாவது பண்ணும். ஸோ அகெயின் அதுக்குமே நான் சொல்றேன் இந்த ரெமெடிஸ் வந்து நீங்க ட்ரை பண்ணலாம். ஸோ திஸ் இஸ் ஆல் ஃபார் மிதுனம் அண்ட் மீட் யூ இன் த நெக்ஸ்ட் வீடியோ. கண்டிப்பா சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க பண்ணுங்க. ஏன்னா நாங்க ஜெம் ஸ்டோன்ஸ் உங்கள இருந்தா சூஸ் பண்ணுவோம். அண்ட் எதெல்லாம் ரெசனேட் ஆயிருக்குன்னு நினைக்கிறீங்களோ அதை வந்து நீங்க கமெண்ட்ஸ்ல போடலாம்.